பாலுக்குள்ள சக்கரவர்த்தி நம்மளுக்கு பத்தி. ஓனர் மீட்டிங்லாம் நல்லா முடிஞ்சிட்டு இருக்கு போலியே. பேசியே டயர்ட் ஆயிட்டீங்க போல. இன்வெஸ்டான டீலிங்லாம் ஓகே தானே? நான் இல்லைன்ட்டு என்ன மிஸ் பண்ணீங்களா? பக்கமா கையெழுத்து போட்டிருப்பீங்க. கையெல்லாம் வலி தானே? எப்படியோ உங்களுக்கு நல்லது நான் தான் சேர்த்தான். இந்த பாருங்க ஓனர், நான் யார் வாழ்க்கையும் கெடுதல்லாம் பண்ண மாட்டேன். ஏதோ உங்கள் அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் இங்கே வந்தேன். உங்கள் அப்பா எனக்கு அவ்வளோ முக்கியம். நீங்கள் பெரிய ஆள், பெரியத்துக்கு போவீங்க வருவீங்க. நான் சாதாரண லேபர் தானே, அது எனக்கே தெரிஞ்சிருக்கணும். இந்த மாரி மீட்டிங்லாம் நான் வர முடியுமா? என்ன வரக்கூடாது. சரி ஓனர், எனக்கு என்னவோ இதுக்கப்புறம் இங்கே இருக்க முடியும்னு தோணல. ஏன் சொல்கிறேன்னா, இந்த சம்பளம் வேலை இதெல்லாம் தாண்டி மனுஷனுக்கு மரியாதைன்றது ரொம்ப முக்கியம்ல. அதை விட்டு குத்துட்டு எங்கேயும் வேலை செய்ய முடியாதுல்ல. நான் பெருசிட்ட சொல்லிட்டேன், நான் வேலையை விட்டு கிளம்புறேன்னு. இதுக்கப்புறம் முடியாதுப்பா. ஐயோ, இந்த மெக்கானிக் வேலையை பார்க்குறதுக்கு சம்பளம் குத்திங்கன்னு வைங்க 1000 பேர் வருவானுங்க. நான் எதுக்கு? அவ்வளோதான், என் வேலை முடிஞ்சிச்சு. இன்னும் மிச்சம் பெண்டிங் இருக்கிற வேலையை முடிச்சுட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன். யாருக்கும் எந்த இடமும் இருந்தாலும் இல்லை. அதுதான் உண்மை. ஓனர் ஓனர் எதுக்கு அழுவுறீங்க? ஏங்க 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 அழுவுறீங்க? ஏதோ தப்பா பேசிட்டேனா? அழாதீங்க ஓனர், அழாதீங்க ஓனர். ஓனர் அந்த பொறுக்கி என்ன? யாரு? நவீன் என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண சத்யா. ஒரு பொண்ணு முட்டி மோதி ஜெயிக்கணும்னு நினைச்சா அவகிட்ட இப்படிதான் நடந்துப்பாங்களா? ஏன் எல்லாரும் எப்படி இருக்காங்க? அவன் என் ஃப்ரெண்டு தானே, என் கூட படிச்சவன் தானே. அவனுக்கு எப்படி ஒரு தப்பான எண்ணம் வருது? அவங்க வீட்லயே பொம்பளைங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களையும் அப்படிதான் பாப்பா. ஏன் எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? இப்ப அம்மா பயந்தது உண்மை ஆயிடுச்சுல்ல. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி புருஷனை பிரிஞ்சு வாழக்கூடாதா? அப்படி வாழ்றவள இப்படிதான் தப்பா அப்ரோச் பண்ணுவாங்களா? ஓனர் ப்ளீஸ் ஓனர், ஐயாதீங்க. நான் சொல்றது கேளுங்க. நீங்க ஐதீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது. இந்த பொறுக்கிக்காக நான் உன்னை தப்பா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிரு சத்யா. ஐயா ஓனர், முதல்ல கையை போடுங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்க முதல்ல கையை போடுங்க. கண்ணை தொடங்க ஓனர், தொடங்க ஓனர். அங்கேருந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா 10 நிமிஷத்துல அங்கே வந்திருப்பேன். உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டு அந்த நாயை அங்கேயே அடிச்சு வாய்கெல்லாம் உடச்சிட்டு இருப்போம் ஓனர். சரி நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க, விடுங்க. நடந்ததெல்லாம் மறந்துடுங்க ஓனர். ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் சோகமாக இருந்தீங்கன்னா உங்கள் அம்மா அதை கண்டுபிடிச்சிட்டு என்ன என்னதுன்னு கேட்பாங்க ஓனர். நீங்கள் ரிலாக்ஸ் ஆகுங்க, அழாதீங்க ஓனர். நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. இல்லை வாங்க, நானே உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். வாங்க. இல்லை நான் அப்புறமா போகிறேன் சத்யா, இப்போ வேண்டாம். ஓனர் நீ இங்கே உட்காந்துருந்தீங்கன்னா அதே யோசிச்சு நிற்பீங்க ஓனர். அது நல்லதில்லை, நீங்கள் கிளம்புங்க வாங்க. இதை பாருங்க, அவன் தப்பு நீ இப்போயா தெரிஞ்சதில்ல, அதே சந்தோஷம்னு நினச்சிங்க. சரி எதுவும் யோசிக்காதீங்க, வாங்க போகலாம். நீங்கள் இருக்க வேணா, வாங்க போகலாம். எந்திரிங்க, வாங்க வாங்க ஓனர். சத்யா சொல்லுங்க ஓனர். இந்த பிரச்சனையை இதோட விட்டுடு. யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். நீ கேரேஜுக்கு போ சத்யா. ஓனர் நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்ல. சத்யா 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 எங்க போற சொல்றத கேளு சத்யா.
டேய் நவீன, எங்கடாங்கற? டேய் நவீன, ப்ளீஸ் சத்யா, என்ன விட்டு சத்யா. டேய் இனிமே இது மாதிரி பண்ணுவியா? சத்யா, எந்த பொண்ணுகிட்டயாவது தப்பா நடந்துப்பியா? பண்ண மாட்டேன். தப்பா நடந்துக்கணும்னு எந்த பொண்ணுகிட்டயும் நினைச்சு கூட வரக்கூடாது. புரியுதா? நான் பண்ணது தப்புதான். ஏய். மன்னிச்சிரு. அஞ்சலி யார் தெரியுமாடா? அவங்க ஓனர் மட்டும் கிடையாதுடா, எனக்கு கடவுள் மாதிரிடா. ஏதாச்சும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிச்சுன்னா அதுக்கு இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் பொறுத்துக்கிட்டு அந்த மாதிரி சொகுசு வாழ்க்கை வாழறதுக்கு நிறைய பொண்ணுங்க இருக்காங்கடா. ஆனா எங்க ஓனர் அப்படி கிடையாதுடா. எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு தான் சொந்த காலில் நிக்கணும், தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும்னு போராடிட்டு ஒரு பொண்ணு. அவங்க கிட்ட போய் தப்பா நடந்துக்கிற. உன்னை பத்தி எவ்வளவு உயர்வா நினைச்சிருக்காங்க தெரியுமா? உன்னை எவ்வளவு நம்பினாங்க தெரியுமா? நம்பிக்கை துரோகி. சொல்றா, எப்படி உன் மனசு வந்து? என்ன மன்னிச்சிரு சத்யா, என்ன விட்டுரு. ஏய், அவங்க இன்னொருத்தரோட பொண்டாட்டிடா. அவங்க இப்ப கர்ப்பமா இருக்காங்கடா. எப்படிடா இவ்வளவு கேவலமா நடந்துக்க தோணுது உனக்கு? நீ எல்லாம் மனுஷதானே? மனுஷதானடா. மிருகத்தோட கேவலமா நடந்துக்கிற. என்ன ஏந்திரா பாரு, இனிமே இந்த ஏரியா பக்கம் உன்னை பார்த்ததுல அறுத்து போட்டுருவேன். என்னதும் பண்றது, எனக்கு கொன்றாது. சார், என்ன நடந்துச்சு? ஒண்ணும் இல்ல சார். அந்த சத்யா உங்க வைஃப் கூட இருக்கானே, அந்த பொறுக்கி பையன் நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு தெரிஞ்சு அதை தடுக்கிறதுக்காக என்னை இப்படி அடிச்சுட்டு போயிட்டான் சார். அவன் மைண்ட்ல ஏதோ தப்பா இருக்கு போல இருக்கு சார். டேய், பொய் சொல்லாத, உண்மையை சொல்லு. சார், அதான் சார் நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணி. ஏய்